பவரா இருக்கானா, பாக்குறதுக்கு கோஜோ விட பவரா இருக்க மாதிரி தெரியுது. இல்ல கோஜோக்கு ஈக்குவலான பவரா இருப்பானோ அப்படி சொல்லிட்டு இருக்க. அங்க யூட்டா உட்கார்ஸும் பேச்ச கம்மி பண்றா, இனிமே அட்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா வந்து நம்ம ஹீரோ யூஜி இத்தாதோரிய மாத்தி ஸ்வாட வச்சு வெட்ட ட்ரை பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அதை டாஜ் பண்ணிட்டே இருப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ அவ்வளோ ட்ரை பண்ணி டாஜ் பண்ணிட்டே இருக்க. நம்ம ஹீரோ மைண்ட்ல யோசிச்சுட்டு இருப்பான், இவன் வீசுற ஒவ்வொரு வீசுலையும் கர்ஸ்ட் எனர்ஜி ரொம்பவே அதிகமா இருக்கு. அவன் கை அவனோட ஸ்வாடு எல்லாத்தையுமே கர்ஸ்ட் எனர்ஜி இருக்குது. இருந்தாலும் இப்போ நான் இங்க சாவறதா இல்ல, என்ன மன்னிச்சிரு யூட்டா ஒக்கோட்ஸு, நீ என்ன இங்க கொல்ல முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேத்துக்கு மாத்தி சண்டை வந்துகிட்டே இருக்கும். யூட்டா ஒக்கோட்ஸு அவனோட ஸ்வாட வச்சு செம ஸ்பீடா வீசிக்கிட்டே இருப்பான் பாருங்க. அந்த அளவுக்கு செம ஸ்பீடு. நம்ம ஹீரோ அதை மிரண்டு போய் பார்த்துட்டு, ஏய் இப்படி இருந்தா வேலைக்கு ஆகாது, நான் ஓடி போறேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ செம ஸ்பீடா ஓடி போய் அங்க இருக்க கார் மேல தாவிட்டு ஜீப்புக்குள்ள பூந்து அந்த பக்கம் தாவி வருவார் பாருங்க. அந்த யூட்டா ஒக்கோட்ஸும் செம ஸ்பீடா ஓடி வந்து அவன் ஸ்வாட வச்சு ஒரு வீசுவான். நம்ம ஹீரோ டக்குன்னு எதை வச்சு தடுப்பாரு. பார்த்தா கையில ஒரு கத்தி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த யூட்டா ஒக்கோட்ஸும், என்னது கத்தியா, எதுக்கு, தற்காப்புக்கா, அவனை கொலை பண்ணிடுவேன்னு பயந்து கத்தி எடுத்துருக்க. இந்த கத்தியை வச்சு நீ என்ன செய்வ, உன் உயிரை காப்பாத்திக்குவியா? ஆஹா சரி உன் உயிரை காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு யூட்டா ஒக்கோர்ஸ் அவனோட ஸ்வாட வச்சு வீசிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ யூஜி இத்தாதோரி மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். அந்த கத்தியை கொடுத்தது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சட்டுரோ கோச்சோ தான். அவர் இந்த கத்தியை கொடுத்துட்டு, தம்பி இதான் கத்தி, இது வந்து கர்ஸ்ட் எனர்ஜி இதில் கொஞ்சம் இருக்கும், ஆனா இதெல்லாம் நீ யூஸ் பண்ண முடியாதுப்பா, அந்த அளவுக்கு நீ இன்னும் ரெடி ஆகல, இதெல்லாம் கரெக்டா யூஸ் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்படி இந்த பக்கம் யூஜி இத்தாதோரியோ அந்த கத்தியை வச்சு அந்த கட்டான பிளேடு ஸ்வாட் இருக்கு பாத்தீங்களா, அதை தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு யூட்டாவோ, என்னடா பண்ற, இதை வச்சு தடுத்து நிப்பாட்ட முடியும் நினைக்கிறியா, ஒழுங்கா என்னோட கட்டான பிளேடு எந்த அளவுக்கு பவர்ஃபுல் பாருடா அப்படின்னு ஓங்கி வயிற்றிலே மிதி அவன் சும்மா பறந்து போய் விடுவான். விழுந்துட்டு எந்திரிச்சு வந்து கத்தியை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருக்க. யூட்டா ஒக்கோர்ஸ் அவனோட ஸ்வாட ஓங்கிட்டு ஒரு வெட்டு பாருங்க. அவன் கையில இருக்க கத்தி துண்டா போய் வயிற்றுல ஒரு கோடு வந்து ரத்தம் சும்மா தெரிக்கும். அப்படியே அந்த ஸ்வாடு நம்ம ஹீரோவை வெட்டிட்டு கீழே போகுமா. நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை மிதிச்சுட்டு ஓங்கி ஒரு கிக் விடுவார் பாருங்க. அந்த ஸ்வாடு சும்மா பாதியா ஒட்டஞ்சு போயிரும். அந்த அளவுக்கு பவரான ஒரு கிக் விடுவாரு. அதை பார்த்துட்டு அங்க யூட்டாவோ 1/2 கிலோமீட்டர் தள்ளி போய் நிப்பான். நின்றுட்டு சொல்லுவான் பாருங்க, என்னது இவங்கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்கா, ஒரு கர்ஸ்ட் எனர்ஜி டூல இந்த அளவுக்கு மிதிச்சே உடைக்கிறானா, இவங்கிட்ட எந்த அளவுக்கு ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்கு, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். டப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ, வாடா நான் இன்னைக்கு நீயா நானான்னு பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்கு ரெடியா நம்ம ஹீரோ வேகமா போவான் பாருங்க. அப்படின்னு பார்த்தா டக்குன்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடி ஒரு பெரிய கை மாதிரி வரும். அது அப்படியே வந்து நம்ம ஹீரோ பிடிக்க பார்த்தா அது ரிக்கா சாபங்க. அது நம்ம ஹீரோவை குழந்தைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அப்படியே நிப்பாட்டி வைக்க. நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குன்னே தெரியாது. என்ன நடக்குதுங்க, என்னாச்சு, எனக்கு என்னால் நகர முடியல, நான் என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணியும் ஒரு இன்ச்சு கூட நகர முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. நம்ம யூட்டா வருவான் பாருங்க, ரீகா நாங்க சும்மா விளையாண்டுட்டு தான் இருக்கோம், நீ எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு யூட்டாவோ அவங்ககிட்ட அந்த உடஞ்சு போன அந்த பாதி ஸ்வாட்